ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வடவம் புளிக்குழம்பு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துருக்கேன். புளியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் சுடு தண்ணியாக சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக புளி கரைச்சிடலாம், அதனால் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி நல்லா கரைச்சி வடிகட்டி புளி தண்ணியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் சேர்த்துக்கலாம். அதே பாத்திரத்திலே புளி தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். வடகம் இது கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். வடகம் பிடிக்கிறப்பயே நம்ம இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். இது கூட வெல்லம், இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே சிம்பிளான வடகம் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வடகம் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். வடகத்தை நல்லா தாளிக்க போகிறோம். இது தாளிக்கிறப்ப நல்லா சவுண்டு வரும், வெடிக்கிற மாதிரி. அந்த சவுண்டு வந்துட்டக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். அந்த புளி தண்ணியிலே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்புலாம் நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்க போகிறேன். இது கரெக்டாக இருக்கும் இந்த வெல்லம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இது நல்லா சுண்டு வரணும். இந்த குழம்போட கலரே நல்லா டார்க் ப்ரௌனில் வரும். பாருங்கள், தேன் மாதிரி வந்திருக்க குழம்பு. வடவம் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணிக்கு கரெக்டாக வந்திருக்கு. கடைசியாக ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி. வீட்டில் காய்கறிலாம் இல்லைன்னா டக்குன்னு இந்த புளிக்குழம்பு செஞ்சிடலாம். எப்பயுமே எல்லார் வீட்லேயும் வடவம் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.